Hi guys, this is Jagan from Seven Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்திருக்கோம்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ்லாம் ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி நம்ம பை அண்ட் செல்ஸ் எங்கே போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத படி வச்சுக்கிட்டு நீங்கள் பையோ செல்ல என்ட்ரு ஆகுறீங்கன்னா அது உங்களுக்கு யூஸ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஓன் கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜி இல்லைனா ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க, ஏதாவது வந்து கற்று வச்சுருப்பீங்க. அது வந்து என்ன சொல்லுதோ, பை சொல்லுதுன்னா பை, செல் சொல்லுதுன்னா செல், அது என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் பை அண்ட் செல்ஸ் போகிறீங்க அப்படின்னா அது ரொம்பவே பெட்டர். ஓகேங்களா? அதுதான் வந்து உங்களுக்கு லைஃப் டைம் வந்து ப்ராஃபிட்டை கொடுக்கும். ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது, வித் டிஸ்கார்ட் சப்போர்ட்டோட அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? 2999க்கு அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோடய பர்சனல் டெலிகிராம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டு என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி என்ன கரன்சி பேர் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிபிபி யூஎஸ்டியும் ஏயுடி யூஎஸ்டியும் பார்த்தலாம். ஸோ ஷார்ட்டாக முடிச்சிடறேன் வீடியோவை. ஸோ ஜிபிபி யூஎஸ்டி ஓவராலாக பிரேக் பண்ணி நல்லா ஹையெல்லாம் பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் மூமெண்ட்டை நம்ம எங்கே பிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து நம்ம பை வந்து பிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம வந்து பை வந்து பிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக ஸ்ட்ரக்சரில் வந்து நிறைய பேசஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ டெய்லியில் போயிட்டு எந்தெந்த டிமாண்ட் வந்து நமக்கு டெய்லியிலும் வேலிடாக இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ டெய்லியில் வேலிடாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு டிமாண்ட் இந்த எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இந்த இடம் வந்து ஒரு ஸ்விங்காகவும் தெரியுது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து 4 ஹவரில் தான் ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஒன்று போட்டு காமிச்சிட்றேன். மார்க்கெட் ஹை இங்கே கொடுத்துருக்கு, லோ, ஹை, லோ, ஹை, லோ, எகைன் என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட் இவ்வளோ தூரம் ஹை போயிட்டு இங்கே லோ கொடுத்துட்டு மார்க்கெட் இங்கே பாடி க்ளோஸ் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ஹைக்கு முன்னாடி நமக்கு என்ன நடந்திருக்குன்னா ஒரு இன்டியூஸ்மெண்ட் நல்லா கிரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் இன்டியூஸ்மெண்ட் தான். சரிங்களா? ஸோ இன்டியூஸ்மெண்ட்டுக்கு நல்லா கிரியேட் ஆகிருக்கு. ஸோ கீழே இருக்கிற ஏதாவது ஒரு டிமாண்ட் எடுத்து நம்ம வந்து பை போய்க்கலாம். ஸோ அது சார்ட்டில் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே இன்டியூஸ்மெண்ட் தான். இது எல்லாமே இன்டியூஸ்மெண்ட் தான். இது எல்லாமே லிக்விடிட்டி தான். ஓகேங்களா? மார்க்கெட் பாடி க்ளோஸ் எங்கே பண்ணியிருக்குன்னா இந்த இடத்துல பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது எல்லாமே இன்டியூஸ்மெண்ட். ஸோ கீழே இருக்கக்கூடிய 2 டிமாண்ட் வந்து நமக்கு வேலிடாக இருக்குது ஜிபிபி யூஎஸ்டியில். ஓகேங்களா? 2 டிமாண்ட் வேலிடாக இருக்குது. ஸோ இதில் நான் எந்த டிமாண்டை வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட் வந்து ஒர்க் ஆகிறதுக்கு ஹைலி பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த டெசிஷனில் வந்து என்ன பண்ணுங்கள், இன்ட்ராடே பண்ணிடுங்க, எக்ஸ்ட்ரீமில் ஹோல்டு பண்ணிடுங்க. எவ்வளோ தூரம் ஹோல்டு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹை வரைக்கும் கூட ஹோல்டு பண்ணலாம். ஸோ இந்த ஹை வரைக்கும் ஹோல்டு பண்ணுறதை விட்டுட்டு உங்களுக்கு இங்கே கீழே எங்கேயாவது சப்ளை இருக்குது அப்படின்னா சப்ளை வரைக்கும் ஹோல்டு பண்ணுங்கள். சப்ளை வரைக்கும் ஹோல்டு பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதில் ரீஃபண்ட்மெண்ட் பார்த்துடலாம். 2 டிமாண்டில் எங்கெல்லாம் ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்டில் 2 ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. ஸோ 1 2 சார்ட் நல்லா தெரியுதா? ஸோ இங்கே இது வந்து டிமாண்டுன்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் கிடையாது. ஸோ 2 டிமாண்ட் இருக்குது.
ஸோ நான் இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சார்ட்டில் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கங்க. மார்க் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கலைனாலும் அட்லீஸ்ட் அது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத நீங்கள் பாருங்கள் அதில். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸ்ட்ரீமில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீமில் வந்து நமக்கு எந்த ஒரு ரீஃபண்ட்மெண்ட் மாடலும் இல்லை. எக்ஸ்ட்ரீமில் நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் இல்லை. ஸோ அதனால் ஒரு 1 ஹவரில் போய் செக் பண்ணி பார்த்தலாம். 1 ஹவர்லேயும் இல்லை, 15 மினிட்ஸ்லேயும் இல்லை. ஓகே, அப்போ நம்ம கொஞ்சம் ஸ்கில்லாக தான் என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்கும் இந்த எக்ஸ்ட்ரீமில் பை. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீமில் என்ன பண்ணுறோம், நம்ம 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்த்து அதுலேருந்து நம்ம 5 மினிட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணி நம்மளால் 1 மினிட்டில் பை போக முடிஞ்சால் ரொம்பவே பெட்டராக இருக்கும். அப்படி நான் 1 மினிட்டில் பை போகிறேன்னா நான் முடிஞ்ச வரைக்கும் அந்த என்ட்ரி எடுக்கிறத ஒரு வீடியோ டாக்குமெண்ட் மாதிரி வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நமக்கு பையின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே தான் பை, இந்த டிமாண்ட்லேயும் இந்த டிமாண்ட்லேயும் பை இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஏயுடி யூஎஸ்டி. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் நல்லா மேலே போயிட்டுருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏயுடி யூஎஸ்டி 1 டே. ஓகேங்களா? இது 1 டேல நம்ம டைம் ஃப்ரேமில் 1 டே டைம் ஃப்ரேமில் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ஓவராலாக இந்த சப்ளையில் வந்து நான் ஒரு செல் வந்து சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன நடந்திருக்குன்னா, இந்த செல்லில் நம்ம செல் போனோம், ப்ராஃபிட் புக் பண்ணோம். ஆனால் நமக்கு ஃபுல் ப்ராஃபிட் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகலை. ஸோ ஓவராலாக மார்க்கெட் இந்த சப்ளைக்கு ரியாக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த சப்ளைக்கே வருது அப்படின்னா மோஸ்ட்லி இந்த சப்ளைவை பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் ஹை. இப்போ 4 ஹவரில் நமக்கு இந்த ஹையை பாடி க்ளோஸ் பண்ணி இந்த ஹையில் பாடி க்ளோஸ் பண்ணி நமக்கு ட்ரெண்ட் கண்டினியூ பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இந்த ஹையை நமக்கு இங்கே பாடி க்ளோஸ் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? பாடி க்ளோஸ் பண்ணிவிட்டு நமக்கு ட்ரெண்டு வந்து பைலே கண்டினியூ ஆக போகுது அப்படின்றதுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வந்து இந்த பாடி க்ளோஸ். ஓகேங்களா? அப்போது டெய்லி டைம் ஃப்ரேமில் நம்ம 2 டிமாண்டை வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ என்னோடய மோட்டிவ் இப்போது டெய்லி டைம் ஃப்ரேமில் இருந்து நான் என்ட்ரி போகிறது கிடையாது. ஆனால் டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு பர்ஃபெக்டான 2 டிமாண்டை வந்து நான் பிடிச்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ ஒரு கரெக்டான 2 டிமாண்டை வந்து பிடிச்சிட்டேன். ஸோ 4 ஹவரில் அந்த டிமாண்டுக்குள்ளே இருக்கிற டிமாண்டில் நான் இப்போ ப்ளே பண்ண போகிறேன். ஸோ 4 ஹவரில் இந்த டிமாண்டு எனக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஆனால் அதே 4 ஹவரில் எனக்கு இங்கே ஒரு டிமாண்டு வந்து கிடைக்கல. ஓகேங்களா? இங்கே டிமாண்டு கிடைக்கல, ஆனால் அதுக்கு மேலே ஒரு டிமாண்ட் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்டுக்குள்ளே இருக்கிற டிமாண்டில் தான் என்ட்ரி போகணும். ஆனால் நமக்கு டிமாண்டு கிடைக்காதனால நம்ம இந்த இடத்துல ஒரு சேஃப்டிக்கு ஒரு டிமாண்டை வந்து எடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போது லாஸ்ட்டாக ஒரு இடத்துல மார்க்கெட் பிரேக் பண்ணிவிட்டு போயிருக்கும். ஓகேங்களா? லாஸ்ட்டாக ஒரு ஏதோ ஒன்று பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து போயிருக்கும் மேலே. ஓகேங்களா? அப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஹை, லோ, ஹை, லோ, ஹை. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டாக பிரேக் பண்ண இடம் இந்த இடம், QML கனெக்ட் ஆகுறது இந்த இடம். ஓகேங்களா? இது QML கனெக்ட் ஆகுறது. ஸோ நமக்கு இந்த டிமாண்டு ஹைலி வேலிட். ஸோ இந்த டிமாண்டை நம்ம என்ன பண்ணுறோம், ரெட்டில் கொடுத்து வச்சிடலாம். உள்ளே இருக்கிறதையும் ரெட்டில் மார்க் பண்ணிடலாம். ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு கன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படின்னா நம்ம வந்து என்ட்ரி போயிடலாம். ஸோ இதுக்குள்ளே ரீஃபண்ட்மெண்ட்டை வந்து எடுத்து வச்சிடலாம். ஸோ ரீஃபண்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்தால் நம்ம வேறு டைம் ஃப்ரேமில் என்ட்ரி போவோம். ஓகேங்களா?
ஸோ ரீஃபண்ட்மெண்ட்டில் நமக்கு டிமாண்ட் இல்லை, ஒரு டிமாண்டு இருக்குது. ரெண்டு டிமாண்ட் இருக்குது நமக்கு. எக்ஸ்ட்ரீமில் ஒரு டிமாண்ட் இருக்குது. இந்த ஃபுல் சைஸ் பாடி கேண்டல் இது ஒரு டிமாண்ட். ரீஃபண்ட் ஓகேங்களா? ஏடியூஎஸ்டியில் நமக்கு ரெண்டு டிமாண்டில் பை இருக்குது. அந்த டிமாண்டுக்குள்ளே இருக்கிற டிமாண்டில் மார்க்கெட் போச்சுன்னா நம்ம என்ன டைம் ஃப்ரேமில் என்ட்ரு ஆகிறோம். ஸோ நம்ம அதுக்குன்னு ஒரு டைம் ஃப்ரேம் வச்சுருக்கோம். ஸோ எல்லா வீடியோலையும் சொல்கிறேன், அது வந்து பார்த்துட்டு நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணிவிட்டு பை போகிறீங்க. நீங்கள் இல்லை, நான் பை போக போகிறேன். ஸோ நீங்கள் பை போகிறீங்கன்னா அது வந்து ஒரு லேர்னிங்காக பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி பை வந்து டெமோவில் போய் கற்றுக்குங்க. எப்படி பை போகலாம், ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத டெமோவில் வந்து இப்போ நான் சொல்கிறத யூஸ் பண்ணிக்கிட்டு டெமோவில் பண்ணுங்கள். உங்களோட ஓன் அக்கௌண்ட்டோட வேல்யூவுக்கு ஈவனான வேல்யூ டெமோவில் வந்து எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு அதில் வந்து ட்ரேட் பண்ணி பாருங்கள். ஒரு 6 மந்த் ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் யூடியூப்பில் சொல்கிறதே அப்படியே எடுத்து டெமோவில் ட்ரேட் பண்ணுங்கள். நீங்களாக எதுவும் யோசித்து பண்ண வேணாம். டெமோவில் ட்ரேட் பண்ணுங்கள். அதுலேயும் வந்து நீங்கள் கற்றுக்குங்க எப்படி நம்ம என்ட்ரு ஆகலாம் அப்படின்றத உங்களால் வந்து கற்றுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நாளையில இருந்து பார்க்கலாம். சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.